மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானலை பற்றி தாங்க நம்ம கொடைக்கானல் சீரீஸில் பேக் டு பேக் வீடியோஸை பார்க்க போகிறோம். இளவரசி அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே அழகழகான மலைகளும் ஆர்ப்பரிக்கக்கூடிய அருவிகளும் அமைதியான சூழலும் நம்மளோட மனசை நிம்மதியாக்குங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த தேடி தான் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நம்மளும் தேடி போகிறோம். இந்த கொடைக்கானல் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோவா டம் டம் பாறை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து பேக் டு பேக் கொடைக்கானலை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களை தேடி தேடி வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுங்கள் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடைக்கானல் போயிட்டுருக்கேங்க. மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட வந்து இப்போ கொடைக்கானலில் பைக்கில் ஏறி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கொடைக்கானல் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இப்போ வந்து நின்றுட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கொடைக்கானல் வந்து தனியாக செப்பரேட்டாக சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து கொடைக்கானல் பற்றின எங்கெங்கே நாங்கள் போகிறோமோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதில் ஸ்டார்டிங் ஒரு வீடியோவாக இந்த வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக கொடைக்கானல் போயிட்டு அங்கே நாங்கள் இன்றைக்கி போய் ஸ்டே பண்ணுற இடம், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டே பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல போய் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வியூஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கரெக்டாக வந்து கொடைக்கானல் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே வந்து டேமோட வியூ பாயிண்ட் அப்படியே கண்ணை ஆர்ப்பரிக்கிற மாதிரி ஒரு இடம். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்து இங்கே மலையிலேருந்து அப்படியே டேரெக்டாக ஊற்றிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்தையும் வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் இப்போ டிக்கெட் வாங்கி என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி அங்கே மேலே போனோம்னா அங்கே நின்று பார்த்தா அது வேறு லெவல் வியூ தெரியுது. நான் அப்படியே மேலே ஏறி கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இவர் தான் நம்ம நண்பர். இவர் கூட தான் வந்து நம்ம கொடைக்கானல் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் வந்து போட போகிறோம். பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்போ மேலே ஏறி அந்த வியூவை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம், அது 2-3 நாளாக கோல்டுங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து ஸ்டெப்ஸில் பார்த்து வாப்புறோம். கைஸ், அந்த தூரத்தில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு அருவி மாதிரி அப்படியே ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள், வேறு லெவலில். இப்போ அந்த தண்ணி தான் வந்து அந்த தண்ணி அப்படியே அந்த காடு வழியாக வந்து பாருங்கள், அந்த மலைகளுக்கு சென்டரில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல கலக்குது. ஸோ இந்த இடத்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்காகவும் அப்புறம் அங்கே இருந்து ஊற்றுற அந்த தண்ணியை பார்க்குறக்காகவும் தான் இந்த இடம் வந்து இப்போ கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறக்கு அப்படி இருக்க வியூவு. சத்தியமாக சொல்கிறேன், காலையில் இங்கே இந்த இடத்துல வந்து ஈவினிங் ஆகும்போது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு அந்த சூரியனோட ஒளி வந்து மலைகள் மேலே பட்டு அது வேறு மாதிரி ஒரு காட்சி தரும். ஸோ அந்த டைமிங் வரும்போது சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த வெயிலில் வந்தங்காட்டிக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. அப்படியே அழகாக அமைதியாக ஊற்றிட்டுருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல். ஸோ ஓகே, அப்படியே மேலே போய் பார்ப்போம். இன்னும் மேலே போய் பார்த்தோம்னா இன்னும் நல்லா வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ அங்கே அந்த வத்தல்குண்டு வழியாக தான் வந்தோம். ஸோ வர ஃபுட்டேஜெல்லாம் நான் உங்களுக்கு இடையில ஆட் பண்ணுறேன். கைஸ், அந்த வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இடையில இப்போ நாங்கள் வத்தல்குண்டு வழியிலேருந்து அப்படியே மேலே வந்துட்டு இருந்தோம்னா கொடைக்கானல் மலைகளுக்கு மேலே இருக்கிற வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடத்துல வந்து இப்போ உங்ககிட்ட நான் கீழே பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த இடத்துலோட டாப்பில் இப்போ நான் நின்றுருக்கேன். இப்போ இங்கிருந்து வந்து அந்த வியூ வந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், வாங்க. இடையில நிறைய விவசாய தோட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போவே இப்படி இருக்குன்னா மலைகள் எத்தனை வந்து குவிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அனிமல்ஸ் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு ஏரியா தான். அங்கே வந்து விவசாயம் பண்ணிவிட்டு மேலேருந்து ஊற்றுற அந்த அழகான அருவியை பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கிறதே வந்து ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்பவுமே மனசுக்கு நிம்மதியான ஒரு இடங்கள் மாதிரி தான் நான் நம்புகிறேன். அதனால தான் வந்து நான் அதிகமாக வந்து மலைகளை தேடி போகிறதும் அருவிகளை தேடி போகிறதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கேன்னு வைங்களேன். அது வந்து வார்த்தைகளால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நின்று அந்த வியூவை வந்து நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு இது வந்து நம்ம உங்கள் வார்த்தையில் சொல்கிற போது அது வராதுங்க. ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. இப்போ வந்து நம்ம இங்கே அந்த அருவி, ஸோ இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் வர்றேன். இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்து நான் வர்றதில்லை, நான் வந்ததில்லை. அங்கங்கே ஜாம் ஆகும். காரணம் என்னென்னா த்ரோட் பெயின், அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருக்கு, அந்த ஒரு ரீசன் தான். இந்த கொடைக்கானல் சீரிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தான் வந்திருக்கேன்.
இப்போ வந்து கரெக்டாக இந்த அருவி ஊற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அருவி ஊற்றிட்டு இருக்கிறதுக்கு மேலே அங்கே தான் வந்து கொடைக்கானல் இருக்குதா ப்ரோ? அங்கே தான் இருக்கு. அங்கே தான் இருக்காமா? 1 2 3 4 5 அப்படியே 5 6 மலை அப்படியே அடுக்கடுக்காக போயிட்டே இருக்கு. இன்றைக்கி அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒரு மெம்பரபிளான ஒரு ட்ரிப்பாக வந்து மாற்றலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த கொடைக்கானல் போகிற வழியில் பஸ்ஸு காரு எல்லாமே போயிட்டுருக்கு. சீசன் டைமுங்கிறத விட எப்பவுமே இந்த மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடைக்கானலில் வந்து அதிகமான மக்கள் வந்து வரக்கூடிய ஒரு இடம் தான். நீங்கள் வந்து நார்மல் டேஸ் மட்டும் இல்லை, எல்லா நாள்லையும் கூட்டம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ப்ரோ எல்லா நாள்லையும் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரிக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணி வராங்க. கூட்டம்லாம் அதிகமாக இல்லைங்க. ஃபேமிலியாக நீங்கள் இங்கே வந்து வியூ பார்க்குறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இங்கே இருக்குது. அது தேனி குமரி மலை தான் ஃபுல்லாகவே. அது ஃபுல்லாக அந்த மலை தான். பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு அருவியும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த டேம் வியூ பாயிண்ட்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் போகிற வழியில், கொடைக்கானல் போகிற வழியில் அப்படியே நின்று நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. ஒரு நல்ல வியூவாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சாயந்தரம் டைம், ஈவினிங் டைம் இந்த இடத்துல வந்து நின்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க, கொடைக்கானல் போகிற எல்லாருமே. இப்போ வந்து இந்த வீடியோ இங்கேருந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் மேலே போயிட்டு கொடைக்கானல்லேருந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த கொடைக்கானல் சீரீஸில் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் வரப்போகுது. ஸோ அங்கே கொடைக்கானல் போயிட்டு அங்கே இருந்து உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க மேலே போகலாம்.